நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, பட்டிமன்றத்தில் கலந்து கொள்ளுகின்ற அறிஞர் பெருமக்களே, எல்லாரையும் வணங்கி மகிழ்கிறேன். இந்த சித்திரை புத்தாண்டு வாழ்த்தாக இதை கேட்பவர் பார்ப்பவர் அத்தனை பேருக்கும் இறையருள் நிறைய கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். ஸ்டார் விஜய் டிவி ஒரு நல்ல தலைப்பை கொடுத்திருக்கிறது. அது என்ன நல்ல தலைப்புன்னு ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பட்டிமன்றத்தில் தான் நடுவர் தீர்ப்பு சொல்லுவார். ஆனால் நடுவருக்கே ஒரு தீர்ப்பை இந்த தலைப்பு சொல்லியிருக்கு. என்ன தெரியுங்களா? குடும்ப நலனுக்கு பெரிதும் விட்டு கொடுப்பவர் ஆண்களே பெண்களே? இதுதான் கேள்வி. இதில் என்ன தீர்ப்புன்னு கேட்டிங்கன்னா, குடும்ப நலனுக்கு என்னென்னமோ காரணங்கள் இருக்குது. ஆனால் விஜய் டிவி ஒரு முடிவு பண்ணிவிட்டது, விட்டு கொடுக்கறது தான் சரி, விட்டு கொடுக்கறது தான் குடும்ப நலம் என்று விஜய் டிவி முடிவு பண்ணிட்டுது. அதில் ஒன்றும் மாறுபாடே கிடையாது. ஆண்கள் விட்டு கொடுக்குறாங்களா, பெண்கள் விட்டு கொடுக்குறாங்களா? பெரிதும் விட்டு கொடுப்பவர். அதில் ஒரு நுணுக்கம், தலைப்பில் எல்லாம் எப்பவும் ஒரு சின்ன வார்த்தை இருக்கும். அந்த ஒரு சின்ன வார்த்தையில் தான் அந்த தலைப்பே நிற்கிது. என்ன சின்ன வார்த்தை? பெரிதும் விட்டு கொடுப்பவர். ரெண்டு பேரும் விட்டு தர்றாங்க. பெரிதும் விட்டு தர்றது யார்? யார் பெரிதும் விட்டு கொடுத்தா குடும்ப நலம் உண்டாகும்? இதை நீங்கள் கேட்குறவங்க அனுபவிச்சிருப்பீங்க, சிந்திச்சிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாதுங்கிறதுக்காக பட்டிமன்றத்தில் நாங்கள் வரல. நாங்கள் சொல்கிறதும் நீங்கள் நினைக்கிறதும் சரிதானா அப்படின்னு பார்க்குறதுக்காக வந்திருக்கிறோம், அவ்வளவுதான். அந்த வகையில் மிக அற்புதமான ஒரு தலைப்பை விஜய் டிவி கொடுத்திருக்கிறது. அதில் எப்பொழுதும் நன்றாக பேசக்கூடிய பெருமக்கள், வழக்கமாக வருகின்ற நல்ல பேச்சாளர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். முதலில் ஆண்கள் அணிதான். அந்த கட்சியினுடைய தலைவர் தென்காசியில் வாழும் சிவகாசி ராமச்சந்திரன். ஏன்னா அவர் வாழ்வது தென்காசி, அவருக்கு பேர் கொடுத்தது சிவகாசி, ரெண்டு காசி அவருக்கு. ஆக அவர் அந்த அணியை முன்னிறுத்தி பேசுவார். வாங்க. இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சிக்கு நடுவர் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஆய்வுரை திலகம் ஐயா அவர்களே, பட்டிமன்ற அறிஞர்களே, சான்றோர் பெருமக்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் முதற்கண் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பழமொழியே விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போக மாட்டான்னு ஆண்பாலை வச்சு தான் இருக்கு. விட்டு கொடுக்கிறவ கெட்டு போக மாட்டா அப்படின்னு பழமொழி இல்லை. ஏன்னா ஊர் உலகத்துக்கே தெரியும் அவ விட்டு கொடுக்க மாட்டான்னு. ஒரு பொண்ணுகிட்ட கேட்டாங்களாம், புது பொண்ணுகிட்ட, ஏம்மா உனக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ளைக்கு மாத சம்பளம் 15,000 ரூபா தாம்மா, எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிடுவியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. புது பொண்ணு சொல்லியிருக்கா, நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன் மாமா, அவர் செலவுக்கு என்ன பண்ணுவார்னு கேளுங்க. கிழிஞ்சது குடும்பம். நடுவர் அவர்களே, வாழ்க்கை துணை நலம்னு 10 பாட்டு பெண்களுக்கு மட்டும் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும்னா ஒரு பெண் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு ஏன் திருவள்ளுவர் அழுத்தி சொன்னார்? எதுக்கு சொன்னார் எனக்கும் தெரியல, சொல்லுங்க. எதுக்கு சொன்னார்னா, ஃபெயில் ஆகுவான்னு நாம யாரையெல்லாம் நினைக்கிறோமோ அவனையெல்லாம் தான் கூப்பிட்டு நல்லா படிக்கணும்டா, நல்லா படிக்கணும்டா, நல்லா படிக்கணும்டா, நல்லா படிக்கணும்டா. ஏன்? அந்த பயப்புள்ள ஃபெயில் ஆயிடுவான்னு நமக்கு தெரியுது. அப்போ அது மாதிரி குடும்ப நலனுக்கு இவ உருப்பட்டு வரமாட்டா, இவ விட்டு கொடுக்க மாட்டான்னு திருவள்ளுவர் நம்பி அவளுக்காக 10 பாட்டு அட்வைஸ் பண்ணியிருக்கார். இப்போ உங்களை வச்சே நான் ஒரு செய்தி சொல்கிறேன் நடுவர் அவர்களே, சொல்லுங்க. என் நண்பர் ஒருத்தர் கேட்டார், ஏப்பா நீ பாட்டில் போய் விஜய் டிவியில் இப்போ ஆண்கள் தான் விட்டு கொடுக்குறாங்கன்னு பேச போறியப்பா, அவன் குடும்பத்தையே விட்டுட்டு சன்னியாசியாக போயிடுறானப்பா. ஆம்பளை என்ன பண்ணுறான்,
குடும்பத்தையே விட்டுட்டு சன்னியாசியா போயிடுறானப்பா. எந்த வீட்லையாவது எந்த குடும்பத்திலேயாவது பெண்ணு சன்னியாசியா போயிருக்காளாப்பா, நீ என்னப்பா நியாயம் பேசுன்னா. நான் சொன்னேன், ஆம்பளை தாண்டா சன்னியாசியா போவான், பொம்பளை சன்னியாசியா போக மாட்டா. ஏன்னா அவள்கிட்ட குடும்பத்துக்கான ஒரு பெரிய பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. என்ன பொறுப்பு தெரியுமா? குடும்பத்தில் இருக்கிற ஆம்பளைகள் எல்லாம் சன்னியாசியா அனுப்புற பொறுப்பு. ஐயா ஏன் சிரிக்கிறாரு? அப்படி அனுப்பப்பட்டவர்களில் அவர் ஒருத்தர். நான் இன்னமும் குடும்பத்தோடதாக இருக்கிறேன். குடும்பத்தில் இருக்கலாம் சாமி, ஆனா சன்னியாசி வேடம் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு எதுக்கு? தெரிஞ்சிருச்சு, விட்டு கொடுக்க மாட்டா, நம்ம விட்டு கொடுத்துருவோம். ஏங்க ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தில் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, 50 பவுன் போட்டு கட்டி கொடுத்துட்டாங்க. 2 வருஷம் கழிச்சு தங்கச்சிக்கு மாப்பிள்ளை வருது. அக்கா மாப்பிள்ளையை விட தங்கச்சி மாப்பிள்ளை கொஞ்சம் பொசிஷன் நல்ல நிலைமையில் இருக்கிறார். அவங்க 75 பவுன் நகை எதிர்பார்க்குறாங்க அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. இப்போ தங்கச்சிக்கு 75 பவுன் போட்டு கட்டி கொடுக்குறதா தகப்பனார் முடிவு பண்ணுனா 50 பவுன் போட்டுக்கிட்டு கட்டிக்கிட்டு போனால் அக்காவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? எனக்கு இதுக்கு மட்டும் இங்கே இந்த சபையில் இருக்கிற பெண்கள் கடவுளுக்கு சத்தியமாக பதில் சொல்லணும். சும்மா பம்மாத்து பண்ணக்கூடாது. நல்லா யோசிச்சு பாருங்க. நான் என்ன அப்போ உங்களுக்கு பிறக்கலையா? யார்கிட்ட? அப்பன்ட்ட. அவளுக்கு என்ன 15 பவுன் 25 பவுன் கூட போடுறீங்க? நம்மால் என்ன பண்ணுவான் தெரியுமா? அந்த அக்கா மாப்பிள்ளை நம்மால் ஆம்பளை, விடம்மா, உன் தங்கச்சி கூட பிறந்தவ, அவன் நல்லா இருந்தா நமக்கு சந்தோஷம் தானம்மா. அவளுக்கு கல்யாணம் ஆக போகுதுங்கிறதுல எனக்கு ஒரு வருத்தம் இருந்தா கூட அவள் விடமா, அவன் நல்லா இருந்தா, ஆஃப்டர் ஆல் ஒரு 25 பவுன் அது ஒரு பெரிய விஷயமா, விடமா அப்படின்னு அவன் தயாரா நிற்பான் ஐயா. அப்ப இந்த பொம்பளை இந்த அக்காக்காரி என்ன சொல்லாது இருந்தா, லூசு மாதிரி பேசாது, நீ என்ன இழிச்சவாயா நீ? எனக்கு 50 பவுன், உனக்கு அவளுக்கு 75 பவுன்னா நீ 25 பவுன் பெற மாட்டியா? என் தங்கச்சிக்கு வர்ற மாப்பிள்ளைக்கு மட்டும் என்ன கொம்பா முளைச்சிருக்கு? நீ என்ன கேனையனா? அதாவது என்னெல்லாம் சொல்லணும்னு நினைச்சாலோ அதை பூரா அதை சாக்கா வச்சு சொல்லிவிடுவாள் ஐயா. ஒரு ஆட்டோ டிரைவர், விழுப்புரத்து மாவட்டத்தை சேர்ந்தவர், பம்பாயில் போய் ஆட்டோ ஓட்டுறார். அவருக்கு 3 பொண்ணுங்க. அவர் என்னங்க அந்த பொண்ணுங்களுக்கு வசதி செஞ்சு கொடுத்துருக்க முடியும்? அந்த பொண்ணு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சிங்கிற கஷ்டமான ஒரு பாடத்தில் பரீட்சை எழுதி தேசிய அளவில் முதலாவதாக பிரேமாங்கிற பொண்ணு வந்திருக்கிறாயா? அந்த பொண்ணை நான் நினைச்சு பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தலைப்புக்கு அந்த செய்தியிலிருந்து எனக்கு கிடைக்கிற விஷயம் என்ன தெரியுமா? ஒரு சாதாரணமான ஆட்டோவை ஓட்டக்கூடிய ஒரு தகப்பன் எந்த அளவுக்கு தன்னுடைய தேவைகளை சுருக்கி கொண்டு தியாகம் செய்திருந்தால், ஒரு ஆட்டோ டிரைவருடைய பெண்ணு CA படிச்சு நேஷனல் லெவல்ல ஃபர்ஸ்ட் வர்றதுன்னா அந்த தகப்பனுடைய தியாகம் எவ்வளவு பெரிய தியாகம். நிறைவாக 2 கேள்வி கேட்டுட்டு முடிக்கிறேன். 2 கேள்வி கேட்டுட்டு முடிக்கிறேன். தனக்கு 3 தங்கச்சிகள் இருந்தால் அந்த தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைத்து விட்டுத்தான் அண்ணனாகிய நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று 35 வயது வரை திருமணமாகாமல் இருக்கக்கூடிய ஆண்கள் இந்த நாட்டிலே உண்டு விட்டுக் கொடுக்கிறார்கள். தங்கச்சி கல்யாணத்துக்காக அப்பா பட்ட கடன், அப்பா காலமாயிட்டார், இப்ப சொத்துல சம பங்கு தங்கச்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப உன் கல்யாணத்துக்கு தானே அப்பா கடன் வாங்கினார், அந்த கடனை நீ அட அப்படின்னு அண்ணன் சொல்றது இல்ல. அப்படியே சொன்னாலும் தங்கச்சி அந்த கடனை அடைக்கிறதுக்கு முன் வர்றதில்ல. அதுல சாஸ்திரத்துல அதுக்கு இடம் இல்லைன்றவா. தங்கச்சி கல்யாணத்துக்கு அப்பா வாங்கின கடனையும் தன் தலையை அடமான வச்சாவது அண்ணன் தான் அடைக்கிறான். இதுதான் இன்னைக்கு வரைக்கும் குடும்ப நடைமுறை என்பதனால் அருமை பெரியோர்களே, மௌனமாக விட்டு கொடுக்கிற ஆண்கள் தான் தொழத்தக்கவர்கள். விட்டு கொடுப்பதாக தம்பட்டம் அடிக்கிற பெண்கள் தொழத்தக்கவர்கள் இல்லை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது முனைவர் பிரேமா அவர்கள் பெண்களே என்ற அணியை தலைமை வகித்து பேசுகிறார். வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய இந்த இனிய ஜெய வருடத்தை வரவேற்று அன்புடன் மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உலகெங்கிலும் வியாபித்திருக்கக்கூடிய அன்பார்ந்த விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, இந்த ஜெய வருடம்
பல ஜெயங்களை அள்ளி வழங்கட்டும் என்ற ஒரு இனிய வாழ்த்துக்களோடு என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை. பழமொழியே பாருங்க, ஆணுக்குத்தான் இன் என்ற விகுதியை போட்டு முடித்திருக்கிறது. நாங்க மறுக்கலையே. விட்டு கொடுக்கிறது பெண்களுக்கு இயல்பிலேயே இருக்கு, ரத்தத்துல ஊறினது. உனக்கு சொல்லி கொடுத்தாதான் வரும். அட்லீஸ்ட் அதை ஒரு பழமொழியா வச்சாலாவது நீங்க விட்டு கொடுப்பீங்களான்னு பாக்குறாங்க. அவர் முடிச்சுட்டு வந்து உட்கார்ந்தாரு பாத்தீங்களா, பார்த்துட்டு யாரையுமே பார்க்கலைங்க. நேரா அவங்க ஒய்ஃபு கீழே இருக்காங்க, அவங்கள பார்த்து இப்படி இப்படின்னு தலையாட்டினாரு. அவங்க அங்கே நல்லா பேசிட்டேன்றாங்க. அப்ப மேடையில இவருடைய நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கீழே அந்த அம்மா பிரார்த்தனை செஞ்சுட்டு இருக்காங்க. இங்க வந்து வம்புக்காக பொய் சொல்லக்கூடாது. அடுத்தபடியா சாமியார், அதாவது சாமியாரா போயிடுறானோ, அவங்கள சாமியார் ஆக்கிறதே பெண்கள் தானோ. எத்தனை சாமியாருக்கு 3 மாமியார் இருக்காங்க, நாங்க சொல்லட்டுமா? என்னங்க பேசுறீங்க? பெண்கள் உணவை விட்டு கொடுக்கிறார்கள், உறக்கத்தை விட்டு கொடுக்கிறார்கள், கொண்ட கணவனுக்காக உணர்வுகளையே விட்டு கொடுக்கிறார்கள். எல்கேஜில இருந்து காலேஜ் படிச்சு முடிக்கிற வரைக்கும் பிடிஏ மீட்டிங்க்கு போய் நிக்கிறது யாருங்க? நாங்க தானே. கூப்பிடுறாங்க, பெற்றோர்களை கூப்பிடுங்க, வாங்க பேசுங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல பையன் நிறைய மார்க் வாங்கிட்டா, ஏய் பாத்தியாடி என் புள்ள அதுவே 4 மார்க் வாங்கிட்டு வரட்டும், என்னடி வளர்த்து வச்சிருக்க உன் பிள்ளைய, அப்படியே மாறும் டயலாக். எனக்கு என்ன தெரியுமாங்க பெரிய வருத்தம், அங்க நடுவராக இருக்கக்கூடியவர் ஆண், எதிரணி தலைவர் மணிகண்டனை பத்தி கவலை இல்லை. ஏன்னா எப்பவும் பொம்பளைங்களை திட்டியே பழக்கப்பட்டவங்க. இது நடுவுல போய் ஒரு பொண்ணு உமா மகேஸ்வரி இன்னைக்கு எப்படி அங்க போனாங்கன்றதான் எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. வேலைக்கு போற பெண்கள் நாங்க எப்படி இருக்கோங்க? இங்க இருக்கக்கூடிய பல பெண்கள் அல்லது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு தெரியும். ஒரு கவிஞர் எழுதுகிறார், எங்களுடைய வாஸ்கோட காமா கணவர்களுக்கு நாங்கள் மாத தொடக்கத்தில் நன்னம்பிக்கை முனைகள். நாங்க வாங்குற சம்பளத்தை கூட விட்டு கொடுத்துட்டு எங்க வீட்டுக்கு போனோம், இல்லை எங்க வீட்டுக்கு ஏதாவது செய்யணும்னா உங்க கையை எதிர்பார்த்து எத்தனை குடும்பங்கள் இருக்கு. இல்லைன்னு மட்டும் மனசாட்சி இல்லாம வந்து பேசாதீங்க. எல்லாவற்றையும் இப்ப நீங்க விட்டு கொடுக்கல, நாங்க பேசவே இல்லைங்க. ஆண்களும் விட்டு கொடுக்கிறார்கள், பெண்களும் விட்டு கொடுக்கிறார்கள். ஆனால் விட்டு கொடுப்பதில் சதவிகிதம் யார் அதிகம் செய்கிறார்கள் என்று பார்த்தால், கருணை உள்ளம் படைத்த ஒரு தாய், காதல் கடமை படைத்த ஒரு மனைவி, கனிவு படைத்த ஒரு சகோதரி மகள், இவர்கள்தான் அதிகமாக விட்டு கொடுத்து குடும்ப நலனை காப்பாற்றுகிறார்கள். நிறைவாக ஒரு செய்தி, குடும்பத்தின் நலனுக்காக ஒட்டுமொத்தமாக தன்னையே விட்டு கொடுப்பவள் பெண்கள். ஆனால் தன்னுடைய நலனுக்காக குடும்பத்தையே விட்டு கொடுப்பவன் தான் ஆண் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம். மதிப்புக்குரிய கவிஞர் உமா மகேஸ்வரி அவர்களே, ஆண்கள் கட்சியில் வாதாட வாருங்கள். பட்டிமன்றத்தின் தகப்பன் சாமியாக வீற்றிருக்கின்ற நடுவர் அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற இலக்கிய வித்தகர்களே, சித்திரை திருநாளை மகிழ்ச்சியின் பெருநாளாக மாற்றிக்கொண்டிருக்கின்ற நேயர் பெருமக்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என் வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருமணத்திற்கு பிறகு தன்னுடைய நட்பை கூட விட்டு கொடுப்பவர்களாக ஆண்கள் தான் இருக்கிறார்கள். கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு மனைவி கேட்பா, அந்த ப்ளூ ஷர்ட் போட்டிருந்தாரே அவர் யாரு? என்னோட ஃப்ரெண்டு தாம்மா. அவன் மொழியே சரியில்லைங்க, அந்த ஆளை உள்ள விடாதீங்கங்குவா. இல்லைம்மா 10 வருஷமா அவன் மொழி அப்படித்தாம்மா இருக்கு. இல்லை இல்லை, நாங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவோம், அவரை வீட்டுக்குள்ள விட்டுறாதீங்கங்குவா. ஒரு குலை காய்களாக இருந்த நட்பை நெல்லிக்காய் மூட்டைகளாக சிதறடிக்கின்ற வேலையை நீங்கள் செய்தாலும் நட்பை கூட தள்ளி வைக்கிறான் குடும்பத்திற்காக என்று சொன்னால் அந்த ஆண் என்ன சாதாரணமான ஆனா? யோசிச்சு பாருங்க. பையன் நல்ல மார்க் வாங்குற போது ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்ல போய் அங்க வாங்கி கையெழுத்து போடுறதுக்கு நீங்க போவீங்க. ஆனால் ஒரு பையன் தவறு செய்து விட்டால் அப்பா போய் அங்க நிப்பாருங்க. அப்பா போய் நிப்பாரு. அப்பா ஆபீஸ்ல பெரிய ஆளா இருப்பாரு, மேனேஜர், மேலாளர், எல்லாரும் அவரை சலாம் போடுவாங்க. ஆனால் அந்த பிரின்சிபல் முன்னாடி கூனி குறுகி நின்று என் பையனுக்கு டிசியை கொடுத்துறாதீங்க, அவன் வாழ்க்கை போயிரும், எப்படியாவது அவனுக்கு இனி ஒரு சந்தர்ப்பம் கொடுங்கள் என்று காலில் விழாத குறையாக கதறுகிறானே ஒரு தந்தை. சாதாரணமா? சாதாரணமா? இங்கே புதிதாக திருமணமான ஆண்கள் இருந்தால் உங்களுக்கு தெரியும், மனைவி கரு கொண்டு விட்டாள் அப்படின்னா அந்த 10
மாசமும் அவர் படுற பாடு இருக்கு பாருங்க. பார்த்தேன் தெரியுமா? பார்த்து மெதுவா, ஐயோ என்ன இந்த பக்கம் சாயிர, நேராயிரு, என்னமா வேணும், ஜூஸ் வேணுமா, எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டு போய் பிரசவ அறைக்குள்ள அவ துடிச்சிட்டு இருப்பா, வெளியே இவன் துடித்து கொண்டிருப்பான். தாயும் சேயும் நன்றாக வர வேண்டுமே என்று எல்லா தெய்வங்களையும் வேண்டிக் கொண்டவன் இருக்கிறானு. அதனாலதான் வெளியே வந்தோன்னு என் மனைவி பிரசவிக்கவில்லை, நான் தான் பிரசவித்தேன் என்று சொல்லுகின்ற ஆண்கள் இந்த நாட்டில் இருக்காங்கல்ல. வெளிநாட்டிலங்க எவ்வளவு ஆண்கள் வாழ்கிறார்கள். இந்த தேசத்திலிருந்து புலம்பெயர்ந்து போனவர்கள், விளிம்பு நிலை மனிதர்கள் கஷ்டப்பட்டு அங்க இருக்காங்க. இங்கேயாவதுங்க மனைவி குழந்தையோட இருக்கா, சொந்தக்காரங்களோட இருக்கா, உற்றார் உறவினர்களோட இருக்காங்க. ஆனா அங்க இருந்துட்டு நினைச்சு பார்க்கறான், என் பிள்ளை இப்ப பேசி இருக்குமா, இப்ப சிரிச்சிருக்குமா, அப்பான்னு கூப்பிட்டுருக்குமா, என்னை தொட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்குமான்னு எல்லாத்தையும் அங்க இருந்து யோசிச்சு யோசிச்சு பார்த்து ஒரு கட்டத்தில் அந்த ஆணுக்கு தோணும், என்ன வாழ்க்கை, எதுக்கு குடும்பத்தை விட்டு வந்தோம், அங்க போயிடலான்னு நினைப்பான். அப்பா வாங்கி வச்ச கடன் அப்படியே இருக்கும், தங்கச்சி கல்யாணம் கண்ணு முன்னாடி வரும், பிள்ளைகளோட படிப்பு கண்ணு முன்னாடி வரும். உடனே அவன் நினைப்பான், ஐயோ வேண்டாம் நம்ம இங்கேயே இருந்துக்கலான்னு குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கிற சுகத்தை கூட ஒரு ஆண் விட்டு தரானே, அந்த மாதிரி நீங்க விட்டு தருவீங்களா? இங்க மாச கடைசி பசங்க அப்பா ஹோட்டலுக்கு போலாங்குவாங்க, கூட்டிட்டு போவாரு, பணம் கம்மியா தான் இருக்கும். அந்த மெனு கார்டு எடுத்து எல்லா தந்தைமார்களும் ரொம்ப நேரம் படிப்பாங்க பாருங்க, அதுல என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க, இவ்வளவு சாப்பிட்டா எவ்வளவு பில்லாகும்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு தந்தை அப்படியே பார்த்துட்டு இருப்பாரு. பையங்க ஆர்டர் பண்ண சரியா இருக்குமா சரியா இருக்குமான்னு கவலை, அந்த கவலையை வெளிப்படுத்த முடியாம ஒரு முகத்தோற்றத்தை வச்சுட்டு நவரச நாயகனாக இருப்பாங்க பாருங்க. அதுக்கே நீங்க ஒரு அவார்டு கொடுக்கணுமா, பத்மஸ்ரீ விருது கொடுக்கணும் எங்க ஆண்களுக்கு. அந்த பிள்ளைங்க கடைசியில ஏன்பா நீ என்னப்பா ஆர்டர் பண்ற அப்படின்னு, வயிறே சரியில்லைப்பா, ஒரு தயிர் வடை போதும்னு சொல்லி அந்த தயிர் வடையை சாப்பிட்டுக்கிட்டு பிள்ளைங்க சாப்பிட்ற சந்தோஷத்தை பார்த்துட்டு பில்லு வந்தா அந்த பசங்க சாப்பிட்ட பில் பணத்தை தான் சாப்பிடாத பணத்தோடு சமநிலைப்படுத்துகிறானே ஒரு ஆடவன், சும்மாவாமா சும்மாவா? சிற்றன்னை ராஜ்யத்தை கேட்டபோது ராமன் என்ன அழகா சொன்னாருமா, என்ன அழகா சொன்னாரு, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனோன் பெற்றதன்றோ, எங்க அப்பாவை அம்மா கேட்கணும், நீ கேட்டா நான் தரமாட்டேனா, என் தம்பி வாங்குற செல்வம் என்னோட செல்வம்னு தூக்கி கொடுத்தாரே, அப்படி ஒரு பெண்ணை நீங்கள் காட்ட முடியுமா வரலாற்றுல? நான் கேட்கிறேன். என்னமோ ரொம்ப ஆண்களை திட்டுறீங்களே, மணிகண்டன் இருக்காருங்கிறத ஞாபகத்தில் வச்சுட்டு பேசுங்க. அவரே வீட்டுல பேச முடியாத விஷயத்தையெல்லாம் இங்க பேசணும்னு வந்திருக்காரு. சண்டை கூட பிடிக்க தெரியாதுங்க நம்ம ஆண்களுக்கு. சண்டை அப்பதான் அந்த அம்மா ஆரம்பிக்கும், உடனே அவன் இப்ப கடைசியா என்ன சொல்றேன்னு கேட்பான், அப்பதான் சண்டையே ஆரம்பிச்சிருக்கும். இவங்க அப்படியே லாஜிக்கா பேசுவாங்க, எதுக்குமே பதில் சொல்ல தெரியாம இருப்பான். அந்த துயரத்தையெல்லாம் எங்க தெரியுமா ஆத்திக்குவாரு, பிள்ளைய அம்மா அடிச்சுட்டாங்கன்னு வைங்க, அவன் அழுதுட்டு இருப்பான், போய் சொல்லுவார் அப்பா, ஏன்பா அழுகிற, அழுகாதப்பா அழுகாத, நான்லாம் எவ்வளவு அடி வாங்கியிருக்கேன் அம்மாட்ட, என்னைக்காவது அழுதுருக்கேன் நான். அதனாலதான் எங்க அப்பா எப்பவும் சொல்லுவாரு, ஆண்களின் அகராதியில் தோல்வி என்ற வார்த்தையே கிடையாதுங்குவாரு. அப்படியாப்பான்னு, ஆமாமா எல்லாமே படுதோல்விதாமாங்க. பெண்கள் கல்வி பெற வேண்டும் என்று உயர்கல்விக்கு வருகிற போது அம்மா தடுப்பா, வேண்டாங்க அதுக்கு மேல மாப்பிள்ளை பார்க்கணும்னு. அப்பா சொல்லுவாரு, ஆசைப்படுறாடி நம்ம வீட்டு மகாலட்சுமி, படிக்கட்டும்டி படிக்கட்டும், எனக்கு இல்லாத அறிவு என் பிள்ளைக்கு கிடைக்கட்டும் என்று பெண் கல்வியை கொண்டு வந்தவர்கள் ஆடவர்கள் தானே இந்த தேசத்துல. நடுவர் அவர்களே, நீங்கள் நல்ல ஒரு ஆண்மகன், குடும்பத்தின் நல்ல தலைவர், சாமியாராக இருந்தாலும் குடும்ப கடமைகளையும் சரியாக செய்கின்றவர் என்பதால் அப்பாவி ஆண்களுக்கு இந்த மேடையிலாவது வெற்றி தருமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. இப்பொழுது மதிப்புக்குரிய நண்பர் மோகன சுந்தரம் சிரிப்பாக பேச வருகிறார். வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நடுவர் அவர்களே, இன்றைக்கி நான் பட்டிமன்றத்துக்கு கிளம்பும் பொழுது என் ஒய்ஃபு கேட்டாங்க, இன்றைக்கி பட்டிமன்றத்தில் என்ன தலைப்புன்னு. நான் ரொம்ப பெருமையாக சொன்னேன், குடும்ப நலனுக்காக விட்டு கொடுப்பவர் ஆண்களா பெண்களா அப்படின்னு. நீ என்ன பேச போகிறேன்னு, பெண்களே என்ன
அவ்வளோ சந்தோஷம். எனக்கு தெரிஞ்சு பட்டிமன்றத்தில் ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் உண்மையை பேச போகிறேன். அடுத்த கேள்வி, நடுவர் யார்? அறிவொளி ஐயான்னு. எப்பவுமே காவி போட்டுன்னு இருப்பார் அவரா? ஆமாண்ணா. அப்போ அவர் பெண்களுக்கு தான் கொடுப்பார். அந்த ட்ரெஸ்ஸுனா அப்படி தான். இப்போ நான் உங்களுக்கு தராமல் ஆண்களுக்கு தீர்ப்பு சொல்ல முடியா என்ன ஆக்கியிருக்கீங்க. அதற்கில்லை நடுவர் அவர்களே, எனக்கு தெரிஞ்சு என் மனைவி எப்பவுமே நியாயமாக தான் பேசுவாங்க. ஆனால் அவங்க பேசுகிற நியாயப்படி நடக்கலைன்னா திட்டுவாங்க. அந்த திட்டு எனக்கு பழகிடுச்சு, உங்களுக்கு தெரியல. உமா மகேஸ்வரி வந்து ஆணுக்காகன்னு பேசுனாங்க, அவங்களும் உண்மையாக தான் பேசுனாங்க. ஏன்னா அது ஆனால் அவங்க வீடு மட்டும் நினச்சின்னு பேசியிருக்கு. அந்த வீட்டை காக்கிறது அண்ணன் தான். இந்த அம்மா 30 நாளும் மீட்டிங் வருது வெளியில். சார், சில பெண்களுக்கு சின்ன வயசுலேருந்தே டெட்டால் வாசனை, ஃபினாயில் வாசனைலாம் ஆகாது, கொமட்டும். திடீர்னு கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே மாமியார் வீட்டுக்கு போனோன்னா அந்த மாமியார் இந்த பொண்ணு கையை பிடிச்சி உள் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகுது. அந்த ரூம் இருட்டாக இருக்குது, ஒரு 0 வாட்ஸ் பல்பு மட்டும் எரியுது. அந்த கட்டில் 95 வயசு தாத்தா ஒருத்தர் படுத்துனுக்கிறார். ஃபினாயில் வாசனை, இந்த பொண்ணுக்கு கொமட்டுது. அந்த மாமியார் அம்மா சொல்கிறாங்க, உனக்கு கல்யாணம் ஆனதுக்கே இவர் தான் காரணம்ன்றாங்க. யார்? 95 வயசு கிழவன். ஏன்னா அவர் தான் ஆசைப்பட்டாராம், நான் கண்ணு மூறத்துக்குள்ளே என் பேரனை கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு. அதனால தான் உனக்கு கல்யாணம் ஆச்சு. இல்லைன்னா இந்த மாதிரி கல்யாணமே ஆகாத மாதிரி பேசுவோம் அந்த அம்மா. இவர் 95 வயசுமா, நம்ம வீட்லேயே இவர் தான் பெரியவர். ஆக்சுவலாக ஊர்லேயே அவர் தான் பெரியவர், 95 வயசு. இது அடுத்த நாள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அம்மா கிட்ட அழுவுது. அம்மா, ஃபினாயில் வாசனை வீடு ஃபுல்லாக எனக்கு கொமட்டுது, சாப்பிட தோணலன்னு அழுவுது. அவங்க அம்மா, ஐயோ அப்படியாம்மா, என்னம்மா பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கம்மா, நங்கநல்லூர் அனுமாருக்கு வேண்டிக்கம்மா, அந்த தாத்தா சீக்கிரம் போகணுன்னு. போயிட்டாக்கா அனுமாருக்கு வடமாலை சாத்திரன்னு வேண்டிக்கம்மா. அதாவது அனுமாருக்கு எக்ஸ்ட்ராவாக ஜாப் ப்ரிஃபரன்ஸ் தராங்க அவங்க, புது பொறுப்பு. 95 வயசு உங்களெல்லாம் மேலே அனுப்புறதுக்கு. இது 2வது நாள். 6 மாதம் கழித்து அதே பொண்ணு அம்மா வீட்டுக்கு வருது. அதே பொண்ணு அதே அம்மா கிட்ட சொல்லுது, அம்மா அந்த தாத்தா இல்லைம்மா, இப்போ எனக்கு என்ன அடையாளம் தெரியுதும்மா, அவருக்கு உள்ளே போனாம்மா, கிட்ட போனால் என் தலையில் ஆசீர்வாதம் வைக்கிறாருமா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே பெண். அப்போ அதே அம்மா என்ன சொல்கிறாங்க, எப்போவுமே பெரியவங்க ஆசீர்வாதம் தான் நம்ம உனக்கு ரொம்ப நல்லதும்மா. யார்? அனுமாருக்கு வடமாலை சாத்த சொன்னவங்க. சார், அந்த பொண்ணு சின்ன வயசில் வந்து பேச்சு போட்டியில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கி இவ்வளோ கப்பு வச்சுருக்குங்க. ஓட்டப்பந்தயத்தில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கி இவ்வளோ கப்பு வச்சுருக்கு. எந்த பொண்ணாவது மாமியார் வீட்டுக்கு ஷீல்டும் கப்பை எடுத்தும் போதா? இல்லை. ஏன்னா கப்பெல்லாம் எடுத்து போய் மாமியார் கிட்ட முதல் நாள் பேச்சுன்னு ஆரம்பித்தா, அத்தை நான் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா அந்த அம்மா அன்றைக்கே வீட்டுக்கு அனுப்பிச்சிடும். இல்லை அப்படி இல்லைண்ணா, அத்தை நான் எப்படி ஓடுவேன்னு உங்களுக்கு தெரியாது, அப்படி ஓடுவேன், 3 நிமிஷம் திருமணைக்கு ஓடிடுவேன். சொல்ல முடியாது. தன்னுடைய திறமையெல்லாம் போட்டு புதைச்சிட்டு குடும்ப நலனுக்காக விட்டு விட்டு போகிறவள் பெண். ஆனால் பையன் எப்படி தெரியுமாங்க, பிஏ எக்கனாமிக்ஸ் தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு 2nd கிளாஸில் பாஸ் பண்ணிவிட்டு கூச்சமே இல்லாமல் ஒரு ஸ்டுடியோவுக்கு போய் சுருட்டி அந்த ட்ரெஸ்ஸோட ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பான், அதை ஹாலில் மாட்டுவான். இந்த பொண்ணு அதெல்லாம் கவலைப்படாது. தமிழ்நாட்டில் சுய உதவி குழுக்கள், பெண்கள் குழுக்கள் ஒரு வருஷத்தில் அவங்க சேர்த்த பேங்க் டெபாசிட் 10,000 கோடி. தமிழகத்தில் மது விற்பனை 14,000 கோடி. அப்போ ஆண்கள் குடும்ப நலனுக்காக கஷ்டப்படுறாங்களா, பெண்கள் குடும்ப நலனுக்காக கஷ்டப்படுறாங்களான்னு தெரியும். தம் புருஷன் குடிக்கிறத கூட வெளில சொல்ல முடியாதுங்க. வீட்டில் அந்த பொண்ணோட தம்பி கேட்குறான், அக்கா மாமா குடிப்பாரா? உடனே இந்த பொண்ணு, சிச்சி அப்படிலாம் இல்லைடா, எப்பாவது ஒரு வாட்டி. அக்கா வேற என்னங்க சொல்ல முடியும், உங்கள் மாமாவை பற்றி உனக்கு தெரியாதுடா, 6 ரவுண்டு முடிச்சாலும் அசால்ட்டாக நிற்பார், அப்படியா சொல்ல முடியும்? அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியது தான். நான் ஒன்று சொல்கிறேங்க,
அசால்ட்டா நிக்கிறேன்ல அது மாதிரி தான். பக்தி, ஆண் பக்தி வேற, பெண் பக்தி வேற. பெண்கள் பக்தியிலே கூட குடும்ப நலன் தான். அதுங்கெல்லாம் அப்படிதான், பிறப்புலையே அப்படிதான். சுமங்கலி பிரார்த்தனை யாருக்கு? அவளுக்கா? இவன் நல்லா இருக்கணும்னு. இவர் சபரிமலையில் சன்னதியில் இட்டு இறங்கின உடனே குருசாமிகிட்ட கேட்குறான், குருசாமி சாமி மாலை இங்கே வைப்பியா பஸ்ஸில் வைப்பியா? அவர் இல்லை ஊருக்கு போய் கோயில். அப்போ அவ்வளோ நாளும் அதெல்லாம் சாப்பிட முடியாதான்றான். எங்கள் அங்கேயே ஒரு சாதாரணமாக ஞாயிற்றுக்கிழமை 10 மணி வரையும் தூங்குறவங்க திடீர்னு பார்த்தா அந்த ஞாயிற்றுக்கிழமை 7 மணிக்கு எழுந்து ஷேவ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு ஷூ போட்டு டை கட்டுறான். இந்த பொண்ணுக்கு சந்தேகம் வருது, எங்கே போகிறேன்னு கேட்டால் கோச்சிப்பான். என்ன பண்ணுற? ஆனால் இவளுக்கு சந்தேகம் இருக்குது. மெதுவாக கேட்குது, என்னங்க ஞாயிற்றுக்கிழமை? இவன் இந்த ஆம்பளைங்களுக்கு பொய் சொல்லும்போது சரியாக பேச வராது, மெதுவாகவும் பேச மாட்டான். என்ன கேட்டேன்? என்னையா கேட்டேன்? உன்னை தான் கேட்டேன். எங்கே போகிறேன் நான் கேட்டேன். டேய் அதான்டா கேட்குறேன். இது ஏர்போர்ட்டு போகிறேன், எங்கள் எம்டி வராரு, எம்டியை ரிசீவ் பண்ணோம், ஏர்போர்ட்டுக்கு போகிறேன்னா இப்போ அதுக்கு வேணும். உடனே அந்த அம்மா விளையாடுற பையனை கூப்பிட்டுட்டா, இங்கே வா பிளேனை கிட்ட இருந்து பார்க்குறோம். நீ அப்பா ஏர்போர்ட் போகிறாரு கூட போகிறேன். உட்காண்டான். எங்கள் பிரேமா சொன்னாங்க, காலேஜுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் வந்து பெண்கள் தான் போகிறாங்கன்னு. ஐயோ அதுதான் நல்லது, இவனுங்களை அனுப்பக்கூடாது. ஒரு அம்மா அப்படி தான் நம்பி 2ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் ஸ்கூலுக்கு நீங்கள் போய் மிஸ்ஸை பார்த்துட்டு வாங்கச்சு. வாரம் போனான். உண்மையிலேயே வேலைக்கு போகிற பெண்கள் எல்லாம் பந்தயத்திலே ஓடுகின்ற குதிரை மாதிரி. நீங்கள் குதிரை ரேஸில் பார்க்கணும், நுர தள்ளி ஓடும், ஆனால் தூரமாக இருக்கிறவன் கமான்னுவான். அது மேலே பணம் கட்டினவன் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவான். குதிரை வலி எவனுக்கும் தெரியாது. அது மேலே ஜாக்கி வேற உட்காந்துன்னு விரட்டுவான். குதிரை ஃபஸ்ட்டு வந்துடும், நுர தள்ளும், ஆனால் கப்பை குதிரையோட ஓனர் வாங்குவான். குதிரை வாங்காதுல்ல. அடுத்த நாள் பேப்பரில் இந்த குதிரை ஜாக்பாட் அடித்தது. குதிரைக்கு தெரியாது நம்ம மூஞ்சி பேப்பரில் வந்துருக்குதுன்னு. குதிரை புல்லோட முடிஞ்சுது. அது மாதிரி தான் வேலைக்கு போகிற பெண்கள் தங்கள் சுகதுக்கங்களை எல்லாம் செலுத்துகிறார்கள், ஆனால் ஒரு பைசாவுக்கு லாபம் இல்லை. அதனால் பயனடைபவர்கள் வேறு ஆட்கள் தான். நம்ம பையன் லுங்கி அவுத்து எந்த ஆம்பளையாவது எடுத்து கொடியில் போட்டிருக்கானா சார், என் உள்பட. அது என்னமோ வரமாட்டுது. அது கழட்டினா அந்த ரவுண்டு அப்படியே இருக்கணும், தாண்டி வெளில போயிடுவான். ஒய்ஃப் எடுத்து கொடியில் போட்டால் தான் உண்டு, இல்லைனாலும் கவலை இல்லை. ஏன்னா ரவுண்டு அப்படியே தானே இருக்கும். திரும்பி வந்தோன்னே அதே ரவுண்டுக்குள்ளே உள்ளே போய்ட்டு அப்படியே. எந்த ஆம்பளை கிட்டையாவது ரிமோட் கண்ட்ரோலை கொடுத்து பாருங்கள், ஒரு சேனலை 1 நிமிஷம் பார்க்க மாட்டான். மத்தினே பொறுமையாக கிடையாது. ஆனால் பெண்கள் அப்படி இல்லை. காலைல விஜய் டிவி வச்சாங்கன்னா அந்த பக்திக்கு முன்னால் அந்த பையன் கேட்பான், அம்மா கடவுள் இருக்காரான்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருமே, அதில் ஆரம்பித்து அப்படியே தான் இருக்கும். சாயங்காலம் சேனல்லேருந்தே ஃபோன் பண்ணோம், அம்மா படுங்கம்மா உள்ளே போய். அவ்வளோ பொறுமை. இக்கரைக்கும் அக்கரைக்கும் பரிசல் ஓட்டி எக்கரை என்கரை என்பதே மறக்கும், இடையே ஓடும் நதி மெல்ல சிரிக்கும் என்ற கவிஞனுடைய வார்த்தைக்கேற்ப தன்னுடைய சுகமெல்லாம் விட்டுவிட்டு குடும்ப நலத்தையே முக்கியமாக கருதும் பெண்கள்தான் குடும்பத்தில் அதிகம் விட்டு கொடுப்பவர்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். அடுத்ததாக கவிஞர் மணிகண்டன் அவர்கள் ஆண்களே என்ற அணியிலே பேசுகிறார். அங்க நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த மண்ணில் அறிவு புரட்சியை ஏற்படுத்திய அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த தினமாகிய இன்றைய தினத்தில் உலகத் தமிழர்கள் அத்தனை பேருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை ஸ்டார் விஜயோடு சேர்ந்து தெரிவித்து, நீங்கள் நல்ல ஒரு சாமிகிட்ட வரம் பிடிச்சவர், அடுத்த ஜென்மத்திலேயாவது இந்த புள்ளைய பெக்கிறதை எங்களுக்கு வாங்கி கொடுத்துருங்க. அது ஒன்று தான் உங்களுக்கு இம்சையா இருக்கு. எவ்வளோ வருஷம் அதையே வச்சு பில்டப் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இது ஒரே ஒன்றை வச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் இந்த கட்சி அழுது பிரசவ வாட்டுக்குள்ள நீங்க போய் புள்ள பக்கிறத காட்டிலையும் 100 பிரசவ வலியை நாங்க சுமக்கிறோம். சும்மா யதார்த்தத்தை பேசணும். நீங்க அம்மாங்கிற ஒரு கேரக்டரோட முடிஞ்சு போச்சு.
அப்பங்கிற கேரக்டர் உங்களுக்கு தெரியுமாங்க? இந்த ஜவுளி எடுக்க குடும்பத்தோட கூட்டு குடும்பத்தோட போயிருந்தா தெரியும். அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாத்துக்கும் எடுத்துன்னுவாங்க, நமக்கு ஒரு இலவும் செய்ய மாட்டாங்க. வீட்டுக்கு வந்தோடனே என் ஒய்ஃப் கேட்பா, எங்க உங்களுக்கு எடுத்துக்கலையா? ஏன் அதை கடையிலே கேட்க தெரியாதா? இன்னையா ஆம்பளைன்னா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா? ஏண்டா வீட்டில் ரூமை சாத்தி அவ கொள்ளுன்னு கொள்றா, இங்க வந்தா நீங்க கொள்ளுன்னு கொள்றீங்க. எங்கதான்டா நாங்களும் இன்னமும் எவ்வளவுதான் நடிக்கிறது, உடம்புலயே அடியே படாத மாதிரி. சார், எல்லா ஜென்ஸுமே ஸ்பிளிட் ஏசி மாதிரி, சத்தமெல்லாம் வீட்டுக்கு வெளியில தான் சார். சத்தியம் சத்தியம் சத்தியம். பெரிய மீச வச்சிருப்பான், 80 பேரை மிரட்டுவான், வீட்டுக்குள்ள வரும்போது பம்மி வருவான், ஒண்ணு நடக்காது. அந்த கரகர 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 சத்தம்லாம் வெளியில தான். ஏன்னா இவன் கூலா இருக்கிறதும் மனைவிங்கிற ரிமோட் கையில இருக்கு சார். பாவீங்களா, இது என் வீடு இல்ல உங்க வீடு இல்ல, நடுவர் வீடே அப்படித்தாங்க. ஒரு மனைவி கல்யாணமாய் வந்துட்டா இந்த உறவும் குடும்ப உறவும் இருக்கு. ஆனா நாங்க எப்படி தெரியுமா சார், 3 பேரோட பிறந்துட்டோம்னா அக்காவுக்கும் செய்யணும், தங்கச்சிக்கும் செய்யணும். கல்யாணம் ஆகி வந்தா மச்சினிக்கும் செய்யணும், மச்சினனுக்கும் செய்யணும், எங்க அம்மாவுக்கும் செய்யணும், அப்பாவுக்கும் செய்யணும், மாமனாருக்கும் செய்யணும், மாமியாருக்கும் செய்யணும். கடைசி வரைக்கும் பொது சுமக்கிற கழுதையோட மோசமா இருக்கிறவன் தான் சார் ஆண்கள். இதுக்கு பத்தாதியா, என்னையா இப்படி இருக்கீங்க? தாகா என்கின்ற நகரத்தில் ஒரு பெண் வெற்றி பெற்று வீட்டுக்கு திரும்புகின்றாள். தான் வெற்றி பெற்று விட்டோம் என்கின்ற செய்தியை தமிழ்நாட்டில் அறந்தாங்கி என்கின்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய தாயும் தந்தைக்கும் அவளால் சொல்ல முடியவில்லை. காரணம், அவள் கையில் இருந்தது 160 ரூபாய் பணங்கள் மட்டுமே. வறுமையோடு வாழ்ந்த அந்த தாக்காவுக்கு சென்று வெற்றி பெற்ற அந்த பெண்ணின் பெயர் சாந்தி. நடந்த செய்தி வரலாற்று பதிவு, உண்மையை பேசுகின்றது. இதற்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். அவள் வெற்றி பெற்று வீரமங்கையாக வீடு திரும்புகின்றாள். தமிழ்நாட்டில் எல்லோரும் அவளை பார்த்து கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? நீ ஆணா பெண்ணா என்றுதான். நான் என்னுடைய அருமை நண்பர் இளங்கோ என்கின்ற ஒரு மிகப்பெரிய பிசிக்கல் டைரக்டரோடு இங்கே சென்னையிலே போய் அவளை பார்த்து மலர் கொத்து கொடுத்து விட்டு, நான் சொந்த ஊர் புதுக்கோட்டை என்பதால் அவளை பார்த்து கேட்டேன், நீங்கள் ஓடுகின்ற போது ட்ராக் ஷூட் நன்றாக இல்லை, நல்ல ட்ராக்ல நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணல, நல்ல ஷூஸ் இல்லை, எப்படி ஜெயிச்சிங்கன்னு கேட்டேன். ஆனால் இந்த சமூகம் அவளை பார்த்து ஆணா பெண்ணா என்று கேட்டது. அவள் ஆணா பெண்ணா என்பதை காட்டிலும் இந்தியாவின் பாரத்தை சுமந்தவள் தானே என்னுடைய தங்கை சாந்தி. அவள் என்ன தெரியுமா தோழர்களே சொல்லி முடித்தால், எனக்கு ட்ராக்கை பற்றியோ ட்ராக் ஷூட் பற்றியோ ஷூவை பற்றியோ கவலை இல்லை. ஏன் தெரியுமா? எனக்கு பிறகு என் வீட்டில் 3 பெண் பிள்ளைகள். என் தாய் 1, 4, என் தந்தை 5. இந்த 5 பேரும் நன்றாக கரை சேர வேண்டும் என்பதற்காக என் தந்தை என் வீட்டிலிருந்து சொந்த செங்கசூளைக்கு தினசரி 7 கிலோமீட்டர் ஓடி ஓடி வேகமாக வருவார். அவர் ஓட்டத்தை நிறுத்த வேண்டும் என்றால் நான் களத்தில் வேகமாக ஓட வேண்டும் என்று நினைத்தேன் என்று சொன்னார். அதைத்தானே அவர் எங்களுடைய அணித்தலைவர் சொன்னார். நான் இப்படி பட்டியல் போடுகின்றேன், வழக்கறிஞர் மறுக்கட்டும். எந்த வீட்டிலாவது ஆண்களுக்கு முன்பு பெண்கள் இன்று எழுந்திருக்கிறார்களா? என்றைக்காவது எழுந்தவுடன் சிரித்த முகத்தோடு இருக்கிறார்களா? உங்கள் தாயைப் போல எங்கள் தாயை பராமரிக்கின்றீர்களா? உங்கள் உறவினர்கள் வருவதைப் போல எங்கள் உறவினர்களை கொண்டாடுகின்றீர்களா? என்றைக்காவது கணவன்களை பிறருக்கு முன்பு குறை சொல்லாமல் இருந்திருக்கிறீர்களா? என்றைக்காவது நம் வறுமை குறித்து அடுத்த பெண்களிடம் பேசாமல் இருந்திருக்கிறீர்களா? நீங்கள் கோவிலுக்கு சென்றால் கூட உங்களை பற்றியும் உங்கள் குடும்பத்தை பற்றியுமே யோசிப்பீர்கள். ஆனால் நாங்கள் சட்டை கிழிசல் என்றால் கூட எங்கள் அண்ணன் வந்தால் ஏன் சட்டையை எடுத்து கொடுப்பேன். அதுதான் ஆண்கள். விட்டு கொடுத்தவர்கள் கெட்டுப்போனதாக சரித்திரம் இல்லை. எனவே என்னை பொறுத்தவரை குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கும் பெருமைக்குமாக தன்னை விட்டு கொடுப்பது ஆண் என்பது என்னுடைய வாதம். மறுப்பது உங்கள் கடமை. கணம் நீதிபதி அவர்களே, நீங்கள் ஆணா பெண்ணா என்பதை நிரூபிக்கக்கூடிய தருணம் இன்றைக்கு ஸ்டார் விஜயில் வந்திருக்கிறது. எனவே கடவுளே, அடுத்து வருகின்றவரை நீதான் பார்த்து அருள் செய்ய வேண்டும் என்பதையும் சொல்லி இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி, இந்த புத்தாண்டு இன்னும் இன்னும் மேலே வளங்களையும் தலங்களையும் பெற்று மண்வளம் சுரந்து மலைவளம் பெருகட்டும். மீண்டும் நல்ல வாய்ப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இறுதியாக வழக்கறிஞர் சுமதி அவர்கள் பேசுகிறார்கள். நடுவர் உள்ளிட்ட அவைக்கு எனது பணிவான வணக்கம்.
கேள்வி ரொம்ப சாதாரணமாக கேட்டாங்க. குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கும் உயர்வுக்கும் விட்டு கொடுப்பவர்கள் யார், ஆணா பெண்ணா அதிகம்னு. முதல்ல குடும்பம்ன்றது எங்கே உருவாகிறது? ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த தருணத்திலே ஒரு குடும்பம் தொடங்குகிறது. இப்போ ஒரு ஆணிடம் போய், திருமணமாகாத ஒரு ஆணிடம் போய், நீங்கள் என்ன சார் பண்ண போகிறீங்க உங்கள் எதிர்காலத்தில் அப்படின்னு கேட்டாக்க அவர் சொல்லுவார், சார் நான் மெட்ராஸில் இருக்க போகிறேன், இல்லை நான் அமெரிக்காவுக்கு போகலான்னு இருக்கேன், இல்லை நான் டெல்லியில் ஒரு வாய்ப்பு வந்தால் சேரலான்னு இருக்கேன், நான் பாம்பேயில் செட்டில் ஆகலான்னு இருக்கேன், இப்போ முக்கால்வாசி எங்களுடைய ப்ரொஃபஷனில் நியூசிலாண்டில் கொஞ்சம் நல்ல ஸ்கோப் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, நான் அங்கே போகலாம் இருக்கேன். இப்படி எதை வேணாலும் ஒரு ஆண் சொல்லலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி. இதே கல்வி தகுதியுடைய ஒரு பெண்ணிடம் போய், அம்மா நீ இந்த எஜுகேஷன் படிச்சிருக்கே, நீ என்ன செய்யலான்னு இருக்கேன்னாக்க, இதெல்லாம் செய்யணும்னு எனக்கு ஆசை, தெரியல சார், கல்யாணம் ஆனப்புறம் அவர் எந்த ஊரில் செட்டில் ஆகிறாரோ அங்கே தானே நான் செட்டில் ஆக முடியும்னு சொல்கிறாளே. தான் எங்கு வாழப்போகிறோம் என்பதை கூட முடிவு செய்ய முடியாமல் அந்த இடத்திலே இருந்து தன்னுடைய வாழ்க்கையை விட்டு கொடுப்பவள் தான் ஒரு பெண் என்பதை மறந்துவிட்டு நீங்கள் பேசிவிடக்கூடாது. அங்கே ராமச்சந்திரன் சார் வந்து ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொன்னார். தங்கச்சிக்கு கல்யாணமா 25 சவரன் அதிகமாக போட்டதுக்கு அக்கா சண்டை போட்டாங்களாம். உடனே அக்காவுடைய கணவர் சொன்னாராம், விடுமா பரவாயில்லன்னு, உங்களை என்ன அவன் கேன பையன் நினச்சிட்டானா, உங்களை அவன் கிறுக்கு பையன் நினச்சிட்டானா, எங்கள் அப்பாவை நான் விட்டனா பாரு, இந்த நான் கல்யாணத்துக்கு. இவ்வளவையும் ஒரு பெண் ஏன் சொன்னான்னு நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த டிராமாவை அந்த பொண்ணு ஆடலைன்னா தலையை விரிச்சுக்கிட்டு மாப்பிள்ளை நான் தான் நீங்கள் ஆடுவீங்க. அப்படி ஆடுனா தங்க அப்பாவால் அந்த 25 சவரனை மாப்பிள்ளைக்கு ஈடு கட்ட முடியாத சூழல்ன்றதுனால அங்கேயும் தான் ஒரு மோசமான பொம்பளைன்ற மாதிரி தன்னை காட்டிக்கிட்டு தங்க அப்பனை அன்னைக்கும் காட்டி கொடுக்காம இருக்கால, அவதான் சார் ஒரு பொண்ணு. நான் ஒரு 5-6 வயசு இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு வரம்மா வேலைக்கு வரும். திருநெல்வேலி சேர்ந்தவங்க போல் இருக்கு அந்த அம்மா, பேர் காத்தம்மான்னு பேர். அந்த அம்மாவோட கேரக்டர் ஒரு வித்தியாசமான கேரக்டர் சார். அதாவது தெருக்கோடியில் வரும்போதே பேச ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி ஐயரூட்டுக்கு வேலைக்கு செய்யணும், என்ன செய்ய போகிறோன்னு தெரியல, மரவாசம் செய்யணும், வீடு கூட்டணும், சாமான் விளக்கணும், துணி துவைக்கணும், என்ன செய்ய போகிறோம் அங்கேருந்து பேசிட்டு வரும். வீட்டுக்கு வந்தால் ஒரு 10-15வது நிமிஷம் அவங்க பையன் வருவான். சின்ன பையன், என் வயசு ஒத்த பையன் சார், மறக்க முடியாது அந்த பையனை. செல்லக்கண்ணன்னு பேர் அந்த பையன் பேர். வீட்டுக்கு வருவான். வந்த உடனே அந்த அம்மா ஒரு சீனு போட்டு அவனை அடி அடிக்கும். ஏன் வார, எதுக்கு வர, நான் தான் ஐயரூட்டில் தருவாங்க கொண்டுட்டு வந்து தாராயன்னு சொன்னேனே, ஏன் வார, எதுக்கு வரேன்னு சாத்துன்னு 2 அடி அடிக்கும். உடனே எங்கள் அம்மா கேட்பாங்க, ஏய் கருத்தம்மா ஏன் அந்த குழந்தைய போட்டு அப்படி அடிக்கிற, உட்காருடா, என்ன அவன் இங்கே வந்து சாப்பிட்டு போட்டோம் அங்கே எடுத்து போய் சாப்பிட்றதுன்னு தட்டில் சாப்பாடு போட்டு கொடுப்பாங்க. அந்த பையன் சாப்பிடுவான். அந்த கருத்தம்மா ஓரமாக கிணத்தோரத்தில் போய் நின்று கண்ணை தொடச்சிக்குங்க. இந்த அடி நாடகம், இந்த குழந்தைய திட்டினது நாடகம். அந்த குழந்தைக்கு ஒரு வாய் சாப்பாடு வேணும்னு கேட்கறதுக்காக, அந்த குழந்தையின் பசியை அடக்குவதற்காக அந்த குழந்தைய 2 அடி அடிச்சா பாருங்க. அப்ப தன் நெஞ்சை நசுக்கி கொண்டாலே அந்த கருத்தம்மா. அந்த தாயை பார்த்து நீங்க சொல்றீங்களா? ஒரு தாய் விட்டு கொடுக்குறாங்க. எதை தெரியுமா விட்டு கொடுக்குறா? தன் குழந்தைய அடிக்க கூட கூடாதுன்னு வச்சிருக்கா. அவ பாசத்தையும் விட்டு கொடுக்குறா. ஏன்னா அந்த குழந்தையோட வயிறு நிரம்ப வேண்டும் என்பதற்காக எதையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறாள் ஒரு பெண் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். குடும்பத்தை காப்பதற்காக. 2014 கூட பொண்டாட்டி முதல்ல எழுந்தாதான் இவர் ஒத்துக்குவார் அவங்கள பொம்பளையா, இல்லைன்னா ஒத்துக்க மாட்டார். நீங்க பேசுறீங்க விட்டு, ஏன் பொண்டாட்டி ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கினா உங்களுக்கு கவர்னர் உத்தியோகம் குறைஞ்சு போயிடுமா? உங்களுக்கு தூங்கட்டுமே. தூக்கம் என்பது எல்லா மனிதனுக்கும் பொதுவானது தானே. இவங்க சில செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சிருக்காங்க. மனைவி என்பவள் கணவனுக்கு முன்னால் எழுந்துக்க வேண்டும். மனைவி என்பவள் ஈரட்டவலை கட்டி கொண்டு கேர் விஜயா மாதிரி காப்பி கொண்டது கொடுத்து முத்துராமன் காலில் ஊட்டி எழுந்து. ஒன்றும் வேணாங்க. ஒரு பெண்ணினுடைய மனம் என்னன்னு சொல்கிறேன். கோவிச்சிட்டு தான் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பா. திருப்பி அவன் மனசு பதறும். ஐயோ அந்த வீடெல்லாம் கண்ணாபின்னான்னு இருக்குமே, எதையும் ஒழுங்காக வச்சிருக்க மாட்டாங்களே, ஏதோ ஒரு சமாதானத்தை சொல்லிட்டு திருப்பி அந்த வீட்டுக்கு வந்து அவள் நினச்சிக்கிறா, நான் டவல் எடுத்து கொடுக்காட்டி கூட இந்த ஆளுக்கு ஒழுங்காக குளிக்க தெரில, நான் காஃபி கொடுக்காட்டி கூட இந்த ஆளுக்கு ஒழுங்காக குடிக்க தெரில, நான் பெருக்காட்டி இந்த வீடு சரியா இல்லை, இப்படிலாம் நினச்சிக்கிறேன். இது உண்மையா? நான் ஒரு எல்லா பெண்களையும் பார்த்துக்கிறேன். நம்ம காஃபி கொடுக்காட்டி இவங்க குடிக்க மாட்டாங்களா? இல்லை இவங்க நம்மளை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி காஃபியே குடிச்சது இல்லையா? இல்லை நம்ம டவல் எடுத்து கொடுக்காட்டி இவங்க குளிச்சதே இல்லையா? தானா போய் குளிச்ச கழுததா இது எல்லா ஊர்லேயும்? ஆனால் ஒன்றுமே ஒரு ரோலே இல்லாத ஒரு வாழ்க்கையில் இந்த டவல் எடுத்து கொடுத்து
காஃபி போட்டு கொடுத்து வீடு பெருக்கி இதுலயே நமக்கு ஒரு ரோல் கிடைச்சிட்டு தான் நினைச்சு நம்ம திருப்தி அடைஞ்சு அதுலயே நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஏமாற்றங்களை எல்லாம் சரி செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு விட்டு கொடுத்து போவள் தான் ஒரு பெண் என்பதை நம்ம மறந்து விட்டு பேசக்கூடாது. நான் 2 விஷயம் சொல்றேங்க. ஒரு ஆண் இல்லாத குடும்பத்திலே ஒரு பெண் தனியாக நின்று குழந்தைகளை வளர்த்து ஜெயித்து காட்டுவாள். சவால் விடுகிறேன், ஒரு பெண் இல்லாத வீட்டிலே உங்களால் அதை செய்ய முடியாது. இறுதியாக சொல்லுகிறேன், ஏன் ஒரு பெண் விட்டுக் கொடுக்கிறாள், ஏன் ஒரு ஆண் விட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னால், ஆண் எப்படி வெற்றி பெற்றாலும் அவனுக்கு வாழ்க்கை வெற்றி என்பதை சமூகம் ஒத்துக்கொள்ளும். ஆனால் பெண் வெளியிலே எவ்வளவு வெற்றி பெற்றாலும் குடும்ப வாழ்க்கையிலே அவள் வெற்றி பெறவில்லை என்றால் அவளை தோற்றவளாகவே இந்த சமுதாயம் கருதும் என்பதால் அந்த தோல்வியை தான் அடைந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒவ்வொரு இடத்திலும் விட்டுக் கொடுத்து விட்டுக் கொடுத்து விட்டுக் கொடுத்து வாழ்பவள் தான் பெண் என்பதனால் விட்டு கொடுக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் தனியான உணர்வுகளின் அடிப்படையிலும் சரி சமூக காரணங்களினாலும் சரி ஒரு பெண்ணுக்குத்தான் அதிகம் இருக்கிறதே தவிர ஆணுக்கு அது இல்லை என்ற உண்மையை ஆண்கள், மனசாட்சியுடைய ஆண்கள் ஒப்புக்கொள்வார்கள். இதை இந்த மன்றமும் நடுவரும் ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். வணக்கம். பெரியோர்களே, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அதாவது ஒரு குடும்பத்தில் ஆண் விட்டு கொடுத்து சிறப்பாக நடந்தானேயானால் அந்த குடும்பம் புகழை நோக்கி போகும். ஒரு பெண் விட்டு கொடுத்து எப்படி நடக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அப்படி நடந்தால் அந்த குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். புகழ் முக்கியமா, மகிழ்ச்சி அமைதி முக்கியமா, நீங்கள் சிந்தித்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளை வளர்க்குறது போகிறதுக்கெல்லாம் பெண்கள் தான் அதிகமாக பாடுபட்டார்கள். அந்த உணர்ச்சி ஆண்களுக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது. தாகூர் ஒரு கதை எழுதியிருக்கிறார் ரொம்ப காலத்துக்கு முந்தி. காப்ளிவாலான்னு பேர். காபூல்லேருந்து பேரிச்சம்பழத்தை விற்கிறதுக்கு ஒருத்தன் வருவான். கல்கத்தாவுக்கு வருவான். 2500 கிலோமீட்டர் நடந்து பேரிச்சம்பழம் விற்க வருவான். அந்த ஒரு வீட்டில் ஒரு பெண் இருந்தால் அவளுக்கு பேரிச்சம்பழத்தை காசுக்காக கொடுத்தான். போகும்பொழுது இனாமாக ஒரு பேரிச்சம்பழம் கொடுத்தான். ஏன்னு கேட்டார் அந்த வீட்டுக்காரர். இந்த பெண் மாதிரி தான் என் பெண்ணு இருக்கிறா, அவள் காபூலில் இருக்கிறா, அவளை நினச்சி இதை கொடுத்தேன் அப்படின்னா. இப்படி அடிக்கடி வருவான்னு பார்த்தாங்க. ஒரு 10-15 வருஷமாக அவன் வரலை. கடைசியில் ஒரு நாள் வந்தான். அந்த வீட்டுக்காரர் வாசலில் நிற்கிறார். ஐயா, உங்கள் பெண் எங்கேன்னா? அவளுக்கு தான் கல்யாணம், உள்ளே நடக்கிற பார் அப்படின்னா. அப்படியா அப்படின்னு கேட்டு கோன்னு அழுதான். ஏன் அழுதான்? என் பெண்ணுக்கும் இதே நேரத்தில் கல்யாணம் நடக்க வேண்டும் அல்லவா, நான் இங்கே இருக்கிறேனே, எப்படி நடக்கும் என்று கால்நடையாக பேரிச்சம்பழத்தை காபூலில் இருந்து விற்று கொண்டு வருகிற ஒரு தந்தை கூட வருத்தப்படுகிறான். அது மாதிரி ஆணுக்கு அந்த உணர்ச்சி இல்லாமல் இல்லை. பெண்ணுக்கு தன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுமேங்கிறது பொறுப்புணர்ச்சி. ஆணுக்கு தன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுமேங்கிறது கடமை உணர்ச்சி. பொறுப்புணர்ச்சி சில பேருக்கு, கடமை உணர்ச்சி மற்றவர்களுக்கு. நீங்கள் பணத்தால், பதவியால், படிப்பால், இந்த மாதிரி பழக்க வழக்கத்தால், அழகால், இதனால எல்லாம் மனிதர்கள் மாறுகிறார்கள். அதனால் ஆண் மாறுகிறான், பெண் மாறுகிறான் என்று சொல்லக்கூடாது. யார் வேண்டுமானாலும் மாறுவார்கள். அதற்கு மாறுவதற்கு இந்த மாதிரி காரணங்கள் தான் முக்கியம். ஆனால் இப்போ என்ன தீர்ப்பு? ஆண் விட்டு கொடுத்தால் வெள்ளியிலே மோதிரம் செஞ்சு போட்டது மாதிரி, பெண் விட்டு கொடுத்தால் தங்கத்திலே மோதிரம் செஞ்சு போட்ட மாதிரி. இப்போ தங்கம் மோதிரமா வெள்ளி மோதிரமா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவிக்கிறேன். வணக்கம்.